Hey, 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 என்னடா இது? Hey, கேமரா திருப்படா. பார்த்தீங்கன்னா பலி கொடுத்தாச்சு. இப்போ நான் அந்த ஆத்மாவை கூப்பிட போகிறேன். Hey, 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 என்னடா இது? Hey, கேமரா திருப்படா. Hey, hey, என்ன மூச்சு விடுது? பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா அப்படியே நான் உள்ள கூப்பிட்டாரு. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கேமிங் அண்ட் ஃபன்னிங் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பாரி மேட்ச்சில் காயின் ட்ரெயின்னு புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு. அந்த கேம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. சின்ஸ் இதை லான்ச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதோட வின்னிங் ரேட்டு ஸ்கை அண்ட் ஹையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான டைம் இந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு. இந்த காயின் ட்ரெயின் கேம் எங்கே டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கேமை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஏ சேஃப் ஜோன். இந்த சேஃப் ஜோன் ஆப்ஷனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களோட இன்சூர் செய்யப்பட்ட வின்னிங்கை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துடலாம். எந்தவித ரிஸ்க் இல்லாமல் உங்கள் வின்னிங் ரேட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட லக்கை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு வின். இந்த கேமில் விளையாடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த கேமில் பங்கேற்று ப்ளே பண்ணாலே போதும். இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமா 1,05,000 வரைக்கும் வெல்கம் போனஸாக கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். பாரி மேட்சை இன்ஸ்டால் பண்ணி எல்லாருமே வின் பண்ணக்கூடிய காயின் ட்ரெயின் கேமை நீங்களும் ப்ளே பண்ணி வின் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பிளாக் ஷேடோ வியூவர்ஸ். நம்ம பிளாக் ஷேடோ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாகட்டும் இல்லை அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்க ஆள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இவர் கூட வந்து நாங்கள் வந்து பிரேதாத்மா சடங்கு அப்படின்னு வந்து நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு மேலே ஐகானில் வந்து அந்த வீடியோ பார்க்குறேன் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்தது. நான் கூட வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா நிலையத்திலேருந்து சிவா விஷ்ணுவை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் நடந்த ஒரு விஷயங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அன்றைக்கி நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களை வந்து ஆல்ரெடி நான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம், அதையும் வந்து பார்த்துடலான்னு சொல்லியிருந்தோம். வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ரிச்சுவல் தான் நாங்கள் இங்கே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட சில கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டு நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ நாங்கள் கரெக்டாக எதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இறந்து கொஞ்ச நாளே ஆன ஒரு சின்ன பையனோட சமாதிக்கு முன்னாடி தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் நீ எதுக்கு கிளம்புன, நீ ஃபுல்லாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க. இந்த வாட்டி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தைரியத்தையும் திரட்டிட்டு நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். எதுனாலும் நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாதீங்க. லாஸ்ட் டைம் வந்து எங்கள் கூடயே இருந்தார். ஸோ அது இல்லாமல் இந்த வாட்டி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் சரி ஓகே பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பலி பூஜை பண்ணி அந்த ஆத்மாவை நான் வெளியில் எடுப்பேன். எடுக்கும்போது சில மாற்றங்களும் உங்களுக்கு நிகழும். இந்த சமாதிலையும் சரி, சுற்றி உள்ள இடங்கள்லையும் சரி, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் அப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான சடங்குகளை நம்ம ஆரம்பிக்கலாம். போன தடவை பலி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இந்த தடவை பலி கொடுத்து முழுசாக என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இறந்த அந்த சின்ன பையனோட ஆத்மாவை நம்ம வெளியில் கொண்டு வரப்போம். ஓகே, வெளியில் கொண்டு வந்து அதை பொதுமக்கள் நலனுக்காக பயன்படுத்தலாம். அந்த பையனை புதையல் எடுக்கிறது, எங்கெங்கே புதையல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை மூலிகைகள் எங்கெங்கே முக்கியமான மூலிகைகள் எங்கெங்கே இருக்குது போய் பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் நமக்காக தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும். இல்லை யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாலும் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்து ஆத்மா சொல்லி இந்த ஆத்மா வந்து அதுக்கான உதவி வந்து நமக்கு எல்லா உதவியும் பண்ணி. ஏன்னா அது சின்ன பசங்களோட ஆத்மா. சின்ன பசங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க.
துருன்னு இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆத்மாக்களை நம்ம செலக்ட் பண்ணி. இல்லை அதே அளவுக்கு அவங்களுக்கு கோவம் இருக்குமா? ஆமாம், அந்த அளவுக்கு கோபமும் இருக்கும். நம்ம கோபம் வராத அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய காரியங்களை அவங்க செஞ்சு தருவாங்க. இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வருது. இப்போது இவங்களுக்குன்னு ஒரு அந்த வெளிச்சத்துக்கு போகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தடுத்து நிறுத்தி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அவங்க வழிவகுத்து தான் நம்மளுக்கு பண்ணுவாங்களா? தவறான முறைகள் தான். அது நம்ம நல்ல விஷயங்களுக்காக பண்ணும்போது அதனால கிடையாது. அந்த ஆத்மாக்களுக்கு அது புண்ணியம் தான். செத்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்குது அப்படிங்களா அந்த ஆத்மாக்கள் கொஞ்சம் சீக்கிரம் சுருக்கத்துக்கு போக வாய்ப்பு. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம், அந்த மாதிரி ஆன்மாக்கள் சம்மந்தப்பட்ட நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்திருக்கா? அந்த மாதிரிலாம் அதாவது நான் கூடயே பார்த்த பையன் வந்து இறந்து போயிருப்பான் திடீர்னுட்டு, அவனாலேயே ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அது எப்படி அவங்க உங்ககிட்ட வந்து இல்லை, அதை பையன் வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, ரோட்டு ஓரத்தில் வீடு, வண்டியை ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாப்புல. அந்த பையன் இறந்து போனால் அதே டயத்துக்கு பார்த்தீங்கன்னா பகலில் அவங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறந்துட்டு உள்ளே வந்து இருக்க ஜாமான்லாம் தள்ளி விடுறது, அதை யூஸ் பண்ண விளையாட்டு சாமான் இதெல்லாம் வந்து நகட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறது. வீட்டில் உள்ள மற்ற குழந்தைங்க அவங்க கூட பிறந்த தம்பி அதை பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களும் பாதிப்படைகிறாங்க. அப்படின்றதுனால அந்த ஆத்மாக்களை முறையான பூஜை பண்ணி அதை கட்டி நம்ம அங்கேருந்து அகற்றிடுறோம். ஒருத்தவங்க நான் ரீசெண்டாக வந்து சேனலில் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் பையன் இறந்து போயிட்டான், ஆனால் என் பையன் வந்து என் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறான், அவன் வந்து என் வீட்டை சுற்றி தான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டான், அவன் வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை அப்படி வந்து ஒரு ஆன்மாவை வேணும்னு வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது நல்ல விஷயமா, இல்லை அப்படி வர வச்சா என்ன ஆபத்து இருக்கும்? இல்லை, வர வைக்கிறது கெட்ட விஷயம்தான், அது நமக்கு தேவையில்லாத. அவங்க பாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகன் இறந்து போனது கூட தெரியாமல் அவங்க வந்து அப்படி ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வருது, ஆனால் அதில் இருக்க சீரியஸ்னஸ் அவங்க தெரிய மாட்டேங்குது. என்ன மாதிரி விஷயம் நடக்கும்? இப்போ அது இப்போ குழந்தையாகவே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கொடுக்குற படையல் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அது சக்திகள் அதிகமாகும். சக்திகள் அதிகமாக வேறு ஏதாவது துஷ்ட சக்திகள் அது கூட சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு பணக்காரர் இருக்காருன்னா ஒரு ஏழை இருக்காங்கன்னா, பணக்காரர் வந்து ஏழை பேச்சை கேட்க மாட்டார், ஏழை தான் பணக்கார பேச்சை கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த ஆத்மாவுடைய பெரிய ஆத்மா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆத்மா அந்த ஆத்மா வசப்படுத்திடும். இந்த உருவத்தில் போய் ஒரு சின்ன பையன் உருவத்தில் போய் ஒரு கெட்ட எண்ணங்கள் பிடிச்ச ஆத்மா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே துன்புறுத்தும். அந்த மாதிரி அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அவங்க சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இறந்துட்டான், அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அதனால் அவங்க அந்த பையனோட உடம்பை ஃப்ரீசரில் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. வீட்டில் எல்லோரும் இருக்கும்போதே அவனோட ரூமில் யாருமே இல்லை, ஆனால் வந்து அந்த பையன் என்னெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவானோ, புக்கு திருப்புற சத்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரோ டமால் அடிக்கிற சத்தம், அந்த பையன் உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுவானோ அந்த சத்தம் எல்லாமே உள்ளே கேட்டுட்டு தான் இருந்துருக்கு. ஸோ வந்து எதனால் வந்து அவங்களுக்கு வந்து இறந்து போயிட்டோன்றதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் இப்படி வராங்களா, இல்லை அது நேச்சுரலாக அப்படி தான் நடக்குமா? இல்லை, அவங்க இறந்து போயிட்டாலும் அவங்களால எல்லா இடத்துக்கும் போக முடியும். சின்ன குழந்தைகளுக்கு எல்லா பக்கமும் போக முடியும். அதனால அந்த ஞாபகத்தில் அவங்க உள்ளே வந்து போவாங்க. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத உணர முடியும். அதை மற்றவங்கள்ட்ட பேச முடியாது, வெளிப்படுத்த கொஞ்சம் நாள் ஆகவே தெரியும். நம்மளால் எதுவும் பண்ண முடியும், நம்ம பேசுறது யாருக்கும் கேட்காது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க உணர்ந்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களால பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு வீட்டில் ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது காளி சக்கரம் இல்லை ஆஞ்சநேயர் சக்கரம் அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு சாமி பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஆத்மாக்களை வரக்கூடாது. ஆஞ்சநேயர் சக்கரம் வச்சாலே போதும், உள்ளே எந்த ஆத்மாக்களும் வரக்கூடாது, வெளியில் விரட்டி விட்டுருவார் ஆஞ்சநேயர். பேய் பிசாசு எதாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் தான் பெஸ்ட்டு. அவரை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு, அப்போ காளி கூட ஒரு சமயம் கண்ணை கட்டின போல ஏமாற்றிட்டு உள்ளே வந்து, இப்போ அம்மா வந்து அடிச்சிட்டாலும் குழந்தைய சப்போர்ட் பண்ணி தானே, அது சின்ன குழந்தைய தெய்வம் மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு சமயம் காளி கூட உள்ளே விட்டுரும், நல்ல ஆத்மாக்கள் தானேன்னு உள்ளே விட்டுரும். ஆஞ்சநேயர் அப்படி இல்லை, நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் ஆத்மாக்கள் உள்ளே நுழைய முடியாது. ஓகே. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத அப்படியே சொல்லிடுறீங்களா? நீங்களே பாருங்க நான் என்னென்ன பண்ணுறேன், அதில் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. சீரியஸாக ஹல் இல்லை.
இப்போ இந்த ஆத்மாவை எழுப்பி வெளியே வர வைக்க போகிறோம். ஆமாம், வெளியில் வர வச்சு காமிக்க போகிறேன். அது என்னென்ன சேட்டை பண்ணுன்னு நீங்களே பாருங்கள். கைஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கேப்சர் பண்ண கொஞ்சம் ரெடியாக தான் வந்திருக்கோம். நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாமா? தாராளமாக பேசலாம். தைரியம் இருந்தால் பேசலாம். நீ பேசுவீங்க. எனக்கு பயமா இருக்குடா. நீ ஏன் ப்ரோ என்ன பயமுறுத்தாத ப்ரோ, நீ அம்மனு பாரு ப்ரோ. சும்மா அதை அப்படி கொஞ்சம் போட முடியுமாண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா பலி கொடுத்தாச்சு. இப்போ நான் அந்த ஆத்மாவை கூப்பிட போகிறேன். வேலை கஷ்டம். கைஸ் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, சத்தியமாக மாறி இருக்கு. துடிக்குது. துடிக்குது. அழகே துடிக்குது ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவை நான் கூப்பிட போகிறேன். ஓம் ஆதிசக்தியை நமக, ஓம் அண்ட சக்தியை நமக, ஓம் பூத சக்தியை நமக, ஓம் பிரேத சக்தியை நமக, ஓம் அகோர சக்தியை நமக, ஓம் சாத்தான் சக்தியை நமக. விழிப்புருவா. ஓம் கோர அகோராய நமக, ஓம் அகோராய அஸ்திராய பௌஷ, ஓம் சர்வலோகத்துள்ள பூத பிரேத அகோராத்மாக்கள் சதா சர்வ காலமும் என் முன் நிற்க கடவுசுவாக, என் சொற்படி நடக்க கடவுசுவாக,
சிவாய ஸ்வாஹா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஏய் 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 என்னடா இது? ஏய் கேமரா திருப்பா. ஏய் என்ன மூச்சு விடுது? ஏதோ வெளில வர ட்ரை பண்ணுறேன். ஏய் ப்ரோ என்ன ப்ரோ இது? அந்த ஆத்மாக்கள் வெளியில் வர்றது தான். எப்படின்னா பயடாம இருக்குது? அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது ஆத்மாக்கள் அதோடைய குணத்தை காமிச்சு வெளியில் வருது. இதனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இதனால உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் நல்லா பார்த்தது கூட இல்லைண்ணா நானு. கவலைப்படாது. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுதுண்ணே. இதுக்கே அப்படின்னா இதோட இன்னும் பெரிய விஷயங்களா இருக்கு. நான் பார்த்தது இல்லைண்ணா நானு. அது கீழே இருக்க அந்த ஆத்மா சக்தி ஃபுல்லாக வெளியில் வரும். வெளியில் வரும்போது அதை மண்ணை புலந்துக்கிட்டு வெளியில் வரும். இந்த மாதிரிலாம் இருந்தால் வேலையே ஆகாது எனக்கு சத்தியமாக சொல்றேன். இப்போ நான் ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்கு. அதை கொஞ்ச நேரம் அதோடைய தன்மையை காமிச்சிட்டு உங்களை மாதிரி அந்த மாதிரி பயமுறுத்தும். நம்மளுடைய கவனத்தை அது திசை திருப்பும். இப்போ அது வெளியே வந்துருச்சுங்களா? வெளியில் வந்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. காய்ஸ் லிட்ரலி நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்படிலாம் நான் மூமெண்ட், அதுவும் இப்போ ரீசெண்டாக இருந்த ஒரு பையன் சமாதி முன்னாடி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் இருந்தா அந்த கோழி அறுத்ததே ஒத்தணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? இது இப்படியே விட்டு போனால் ஏதோ ப்ராப்ளம் இல்லை, நான் அதை அப்படியே நீங்க மேற்கொண்டு என்ன பண்றீங்களோ நீங்க போங்கண்ணா, அப்படியே நீங்க போங்க. அந்த ஆத்மாக்களை நல்ல முறைக்கு பயன்படுத்தி அதை சாந்தப்படுத்திடும். இப்போ தூங்கிட்டு இருந்த ஆத்மாவை நம்ம வெளியில் எழுப்பினதுனால அது ஃபுல் ஃபோர்ஸ். இப்போ வந்து இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்றப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி வர்றது அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வருது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதுக்கே எப்படின்னா இதோட இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதுக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேலே மண் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வெளியில் போயிடும். எல்லா மண்ணும் புதக்குழியில் புதைச்சிருக்க மண்ணை தான் வெளியில் வரும். செத்துருவாயெல்லாம் சத்தியமாக ஐயா அதெல்லாம் வந்து இது லைட்டாக சொல்கிறதுனே தெரில. லைட்டாக இது பண்ணி வைக்கிறதுனா ஃபுல் மண்ணு அப்படியே அதுவாக லைட்டாக வர வைங்க. நான் போதும், நான் ரொம்ப சரி நான் அவங்கள தடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்க, ஆனால் நம்மளுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பண்ணுங்கண்ணா. அது போதும். நான் பயப்படாதீங்க. நான் கையோட இந்த ஆத்மாவை நான் குடுவையில் அடைச்சிட்றேன். கவலைப்படாதீங்க. அடைச்சி அதை நல்ல முறைகளுக்கு பயன்படுத்தி. சரிங்க, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக. எதுவும் சொல்லலையா? இங்கே இருந்து பார்த்தா தானே தெரியும் உனக்கு, புரியுதா? அவர் என்ன பண்ணுறாரோ அவர் பண்ணட்டும், அவ்வளோதான். வீடியோ ஸ்டாப் பண்ணாத, அவர் பண்ணிட்டோம். கோழி ஒரு ரத்தம் கொட்டது ஒரு மாதிரி இருக்கிறா. இப்போ நான் அந்த ஆத்மாவை குடுவையில் அடைச்சிட்றேன். சரிங்க. இப்போ அந்த பையன் இங்கே தான் இருக்கானா? ஆமாம், இங்கே ஆத்மாவை நான் உள்ளே இறக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். காய்ஸ் லிட்ரலி இதுல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. அந்த கேமரா ஒரே நிமிஷம் கீழே திருப்பேன். காய்ஸ் அந்த பானையில இருந்து அப்படியே புகை வந்துட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா அப்படியே நான் உள்ள பிடிச்சேன். அது உள்ள இருக்குன்னு என்னையா இது? இப்போ அந்த பையன் இதுக்குள்ளதான் இருக்கான். இதுக்குள்ளதான். நான் இன்னைக்கு நைட்டு தூங்குவானா கூட தெரியலண்ணா எனக்கு சத்தியமா. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற காரியங்களுக்கெல்லாம். ஆமாம், நல்ல காரியங்களை இதை வச்சு அஷ்டகர்மங்கள் பண்ணுறது, கணவன் மனைவி ஒன்று சேர்க்குறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆத்மாவை பயன்படுத்துறதுனால இந்த ஆத்மாவுக்கு சீக்கிரம் முத்தி கிடைக்கும். இந்த ஆத்மா ஒரு தெய்வம் மாதிரி எல்லோரும் வச்சு வழிபடலாம். ஒரு தெய்வ நிலையை அடைஞ்சோம். ஓகே ஓகே கைஸ் சீரியஸ்லி உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல சத்தியமாக. இந்த மாதிரி ஒரு சுடுகாட்டில் ஒரு பணத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட் நடக்கிறது எனக்கு என்ன வேர்ட்ஸால் என்னால் சத்தியமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது இல்லாமல் கோழியை வேறு அறுத்துட்டாரு. அதுவே அதை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒருவேளை வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த குழுவையை வந்து ஓப்பன் பண்ணால் என்ன? இந்த ஆத்மா வெளியில் வந்துடும். காஞ்சனா படத்தில் வர மாதிரி பண்ணிருக்க ப்ரோ. நீ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற? கம்முன்னு இரு ப்ரோ.
ஆத்மா வெளியில் வந்துடும் எதுவும் செய்யாது. ஏன்னா அதை நம்ம நல்லதுக்கு தானே பயன்படுத்தணும். கெட்டதுக்கு பயன்படுத்தினா கெட்ட குணங்களோடு இருக்கும், நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்ல குணங்களோடு தான் இருக்கும். அது மேற்கொண்டு வெளியில் சப்போஸ் இது திறந்து விட்டுட்டு நாங்கள் தான் உங்களை கூட்டின்னு வந்து இது பிடிக்க வச்சோன்னு எங்களை எதுவும் பண்ணாது? உங்களை எதுவும் பண்ணாது. இதை வச்சு அது இருக்கும்யா நார்மலாகவே. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. இல்லைண்ணா இப்போ நான் தான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். இது என்ன ரீசன் வச்சு என்ன அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைங்களோட ஆத்மாங்கிறதால அந்த மாதிரிலாம் வஞ்சத்தோடு எல்லாம் இருக்க மாட்டாங்க. மனுஷர்லா தம்பி வேணும்னு தான் பண்ண. நான் ஜெயா வந்து எனக்கு இங்கிலீஷ் பின்னாடி இந்த ஏதோ வந்தது இப்போ எங்களுக்கு இந்த அளவுக்கே போதும். இது வந்து இதுவே வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதாவது இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. லாஸ்ட் டைம் ஆச்சு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணோம். இது வந்து 2 விஷயம் கண் முன்னாடியே பார்த்து லாஸ்ட் டைம் நடந்ததை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதுவும் வந்து இந்த சமாதியில் மூமெண்ட் தெரிஞ்சதெல்லாம் வந்து எனக்கு கல் விட்டு கோழி அறுத்தக்கப்புறம் தான் நிறைய வேலை காமிக்க ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு அந்த ரத்தவாடிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் லிட்ரலி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எதுவும் தயவு செய்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் கூட உட்காந்து எங்களால் இதை வந்து சத்தியமாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாண்டி எங்களால் நிற்க முடியல. இந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணிங்க. இது எங்களோட ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் வந்து சந்திக்கிறோம். இதுலேயே இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னாரு. அது எனக்கு இப்போதைக்கு பண்ணலாமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக நாங்கள் வந்து சந்தித்து அவரை வந்து நாங்கள் அந்த ரிச்சுவலை வந்து நாங்கள் பண்ணி காட்ட சொல்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சத்தியமாக வராதுலண்ணா. அதெல்லாம் உங்கள் பின்னாடி எதுவும் வராது, கவலைப்படாதீங்க. நம்பிக்கையில் வரும். ஓகே சரிங்க. இந்த ஆன்மாக்களை வந்து குட்டிச்சாத்தானாவும் மாற்றலாம். இன்னொரு விஷயம் வந்து குரலின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. குரலி வித்துன்னு வடிவேல் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் கண்ணுக்கு நேராக பார்க்க போகிறேன். கையெல்லாம் ரத்தம் ப்ரோ. நீ அப்படி போ ப்ரோ. நீ என்னடா அது?